பகுதி 5. மறைந்த வார்த்தைகளின் மறுபக்கம். ஆனந்த் தாம்பலத்தை கையில் பிடித்தபடியே அவன் வீட்டிற்கு திரும்பினான். அந்த கையெழுத்து பரிந்துரையை மெல்ல மெழுகு காகிதத்தில் இருந்து பிரித்து பார்த்தான். அந்த மடியில் எழுதியிருந்த மற்றொரு குறிப்பு அவன் கவனத்தை ஈர்த்தது. 15 ஏப்ரல் 1985. மழை வரும் நேரத்தில் மரத்தின் 3 விழிப்புள்ளிகள் தொடங்கும். ஆனந்தின் மனம் கேள்விகளால் நிறைந்தது. மழை 3 விழிப்புள்ளி என்றால் என்ன? அடுத்த நாள் ஆனந்த் மீண்டும் அந்த பழைய மரத்திற்கு சென்றான். மாலை நேர மழை தொடங்கியது. மலையில் வாடும் மரத்தின் மீது ஒவ்வொரு துளியும் விழுந்தது. அவன் கவனமாக மரத்தின் மேல் செதுக்கப்பட்ட செங்குத்து கிறுக்கல்களை ஆய்வு செய்தான். 3 சிறிய விழி போல தோற்றம் கொண்ட குறியீடுகள் மரத்தின் அடியில் இருந்தன. 3 விழிகளின் இடையே ஒரு பிளவு இருந்தது. ஆனந்த் அந்த பிளவின் அருகே மெல்ல அங்குலம் அங்குலமாக மண் அகற்ற முயன்றான். திடீரென அவனது விரல்கள் மெலிதான ஒரு வேறு காகிதத்தை தொட்டது. அந்த காகிதத்தில் எழுதியிருந்தது, இங்கே காணும் நிழல்கள் உண்மையில் ஆரம்பம். கண்ணகியின் கடைசி வழிகாட்டல் உன்னை இங்கே அழைக்கும். ஆனால் அதே வேளையில் மரத்தின் பின்புறத்தில் ஒரு நிழல் அசைந்தது. அவன் திரும்பி பார்த்தான். ஆனால் யாரும் இல்லை. மீண்டும் அந்த மூதாட்டியின் குரல் தோன்றியது. நினைவுகளின் பாதையில் நீ நடக்கிறாய். ஆனால் உண்மையை கண்டறிய முழு பயணத்தை நீ முடிக்க வேண்டும். ஆனந்தின் பயணம் இன்னும் ஆழமாக ஒரு முறை மறைமுகமான உலகில் தள்ளப்படுவதை உணர்ந்தான். இப்போது அவன் கண்ணகியின் இறுதி அடையாளத்தை கண்டுபிடிக்க உறுதி செய்து மர்ம நிழல்களின் ஆழங்களை தேடத் துவங்கினான். பகுதி 6. மறைவுகளின் மாயம். மழையுடன் மரம் நனைந்து கொண்டிருந்தது. 3 வழி குறியீட்டை கண்டுபிடித்து அந்த பிளவின் கீழ் ஒரு மறைவான காகிதத்தை பிரித்து படித்த ஆனந்த் மெல்ல அதன் வார்த்தைகளை சீராக படித்தான். இங்கே காணும் நிழல்கள் உண்மையின் ஆரம்பம். கண்ணகியின் கடைசி வழிகாட்டல் உன்னை இங்கே அழைக்கும் என்று இருந்தது. ஆனந்தின் மனதில் பல கேள்விகள் எழுந்தன. யாரோ அவனை கண்காணிக்கிறார்கள் என்ற உணர்வு அவனது இதய துடிப்பை வேகமாக ஆக்கியது. அந்த நிழல் மறைந்து போனதாக தோன்றினாலும் மரத்தின் அருகே ஏதோ மர்மம் இருப்பது போல உணர்ந்தான். மலையின் நடுவே மரத்தின் பின் உருவாகும் நிழல். ஆனந்த் காகிதத்தை உள்ளே வைத்து மரத்தை சுற்றி வேகமாக திரும்பினான். அப்போது அவன் மரத்தின் பின்புறத்தில் அசைந்தது போல தோன்றிய நிழலை கண்டான். மலை மட்டும் இருட்டுடன் அந்த நிழலான மனித உருவம் சிறிது நேரம் மட்டுமே தெரிந்தது. அந்த நிழல் ஒரு வினாடியில் மறைந்து போய்விட்டது. ஆனந்த் பதட்டம் அடைவது போன்ற ஒரு உணர்வுடன் அங்கிருந்த மண்ணை விரைவாக ஆய்வு செய்தான். ஏதோ மறைந்தது போல் புதைக்கப்பட்டிருக்கிறது என்று நினைத்தான். மூதாட்டியின் குரல் வருகை. மலை இறங்கிய வேளையில் அவனது காதுகளில் கேட்கும் ஒரு மெல்லிய குரல் சிறிது வந்தது. நீ வீணடிக்காமல் நடப்பதை நிறுத்து. உண்மையை தேடு. மூதாட்டியின் குரல் முழுவதும் மரத்தின் சுற்றிலும் ஒலித்தது. மூதாட்டியின் உருவம் அந்த மூடப்பட்ட கடையின் அருகே மெல்ல தோன்றியது. மூதாட்டி உடை பழுப்பு நிற சேலை கட்டிய முடி, தன் தோற்றத்தை ஏதோ மர்ம உணர்வு. காட்சி கடையின் பின்புறத்தின் ஒரு ஒளி வீசும் காட்சி. அவர் மெல்ல அணுகி வரும்போது அவனது மீது பார்த்து நின்றது. மறைந்த அடையாளம். ஆனந்த் மூதாட்டியை நோக்கி வர விரும்பினான். ஆனால் அடுத்த நிமிடத்தில் அவர் பின்வாங்கி மறைந்து போனார். ஆனால் அவர் நின்ற இடத்தில் மறைவான ஒரு குறியீடு தோன்றியது. அது ஒரு பறவையின் உருவம் போல் தோன்றியது. இங்கே தொடங்கி கடைசி உண்மை உன் பயணத்தின் மறைந்த வழி.
தொடரும் மர்மம். மறைவுகளின் பின்னால் இருக்கும் மர்மங்களை புரிந்து கொள்வதற்கான ஆனந்தின் பயணம் இப்போது தீவிரமாக துவங்கியது. அடுத்த கட்டமாக கண்ணகியின் பழைய வீட்டுக்குள் மூதாட்டியின் வழிகாட்டலால் ஆனந்த் செல்ல நேரிடும். அந்த வீட்டின் மறைவான புதையல்கள் மற்றும் பழைய நிழல்கள் அவனை எதிர்பார்க்கின்றன. பகுதி 7. மர்மத்தின் அடிச்சுவட்டில். மழை நின்ற காற்றின் செறிவு மறைய அந்த மரத்தின் கீழ் காற்றில் ஒருவித அடக்கமற்ற சுவாசம் ஒலித்தது. மூதாட்டியின் குரல் மறைந்து போனது. ஆனந்தின் மனதில் அந்த வார்த்தைகள் தாக்கம் ஏற்படுத்தின. நினைவுகளின் பாதையில் நீ நடக்கிறாய். உண்மையை கண்டறிய முழு பயணத்தை முடிக்க வேண்டும். ஆனந்த் அருகிலேயே மண்ணில் மேல் பறவையின் சின்னம் தெளிவாக தோன்றியது. அதன் ஒளி மெதுவாக மங்கியதால் அதனை ஒற்றை பாதையில் ஒரு குறியீடாக உணர்ந்தான். பறவையின் சின்னத்தை ஆராயும் காட்சி. ஆனந்த் பறவையின் சின்னத்தை மிதமாக தொட்டான். அதன் சுவர்கள் நன்கு செதுக்கப்பட்டிருந்தன. பாறையில் எழுதப்பட்ட பண்டைய பாட்டு போல அதை தொட்டவுடன் அவரது கைகளில் ஒரு குளிர்ச்சியான உணர்வு மெல்ல ஊடுருவியது. அந்த சின்னத்தின் மீது மலைத்துளிகள் விழுந்தவாறு ஒளிர்ந்து காணப்பட்டது. அந்த சின்னம் மறைவான இடத்துக்கு வழிகாட்டுவது போல தோன்றியது. மறைந்த பாதை. சின்னத்தின் அருகில் இருந்து ஒரு நழுவும் பாதை தெரிந்தது. மண்ணில் புதைந்த ஒரு சிறிய சதுரம் போன்று தோன்றியது. ஆனந்த் தனது கைகளை அதன் மேல் வைத்தபோது அங்கு மறைந்த ஒரு சதுக்க வடிவ கற்கள் கீழே குவிந்து கிடப்பதை கண்டுபிடித்தான். கற்களை அகற்றி பார்த்தபோது கீழே ஒரு மரத்தில் செதுக்கப்பட்ட படிக்கட்டு வெளிப்பட்டது. அந்த படிக்கட்டின் கீழ் செல்லும் வழியை காட்டியது. மனதில் கலக்கத்துடன் ஆனந்த் படிக்கட்டில் இறங்கி அந்த இடத்தை கடினமான காற்று பாய்ந்தது. அதில் மர்மச்சுவடுகள் இருந்தன. கண்ணகியின் நினைவாக அறை. படிக்கட்டில் இறங்கும் முடிவில் ஒரு பிரம்மாண்டமான பழைய அறையை கண்டான். அறையில் நுழைவாயிலில் பெரிய பூட்டு இருந்தது. பூட்டின் மேல் கண்ணகியின் உருவம் செதுக்கப்பட்டிருந்தது. அவளது கண்கள் சிரிக்கும் போது வலிமையானது போல் தெரிந்தது. அறைக்குள் ஒரு பெரிய பழைய சுவரின் பல குறிப்புகள், பறவைகளின் சின்னங்கள், மர்ம வார்த்தைகள் எல்லாம் எழுதப்பட்டிருந்தன. இங்கே தொடங்கும் பயணம் என்று ஒரு குறிப்பில் அழுத்தமாக எழுதப்பட்டிருந்தது. கண்ணகியின் மர்ம முடிவு வெளிப்படுதல். அந்த அறையின் மூலையில் ஒரு பெரிய கட்டை பெட்டி இருந்தது. ஆனந்த் அதனை திறக்கும் போது அதிலிருந்து பனி போன்ற மெல்லிய ஒளி வெளிப்பட்டது. அதனுள் மறைந்திருந்த ஒரு பெரிய திரை. அதில் கண்ணகியின் கடைசி வழிகாட்டலாக இருந்தது. அழியாத நினைவுகளின் சுவடு, உன் பயணத்தை முடிவிற்கு கொண்டு வரும் என்று இருந்தது. தொடரும் மர்மம். ஆனந்த் ஒரு புதிரின் ஆரம்பத்தில் இருந்ததை உணர்ந்தான். அந்த அறை மற்றும் அவை கூறும் அடையாளங்களை அவனது பயணத்தில் மாற்றத்தக்க அளவில் முக்கியமாக இருந்தன. அடுத்த அத்தியாயத்தில் ஆனந்த் அவனது பயணத்தின் மறைந்த வழியை தொடர்ந்து உண்மையின் இறுதி மர்மத்தை தேடவிருப்பது நிச்சயம். பகுதி 8. மர்ம அறையில் மறைந்த உண்மைகள். மலையின் பின்னணி. மழை நிறைந்த காற்று மிகுந்த நிலத்தின் ஆனந்தின் மனதில் குழப்பங்கள் மர்மமும் கலந்து இருந்தன. அந்த மரத்தின் பின்புறம் தெரிந்த சின்னங்கள் ஒரு பெரிய புதிர் போல தோன்றியது. மர்ம அறை முற்றிலும் பழமையான நிகழ்வுகளின் அடையாளங்களை மட்டுமே காட்டவில்லை, அது முக்கியமான உண்மையை தாங்கியிருந்தது. மர்ம கற்கள் மற்றும் சின்னங்கள். திகில்.
அந்த அறையின் மூலையில் பறவையின் வடிவம் கொண்ட பெரிய பாறைகள் கட்டி வைக்கப்பட்டிருந்தன. பாறையின் மேல் எழுத்துக்கள் தோன்றின. இது உன் பாதையின் தொடக்கம். பறவைகள் மட்டுமல்ல, மனித உருவங்கள், முகங்கள், கண்ணகியின் கண்களை போன்ற அமைந்த கற்களும் இருந்தன. ஆனந்த் கற்களை கைப்பற்றும் போதெல்லாம் அதில் ஒவ்வொரு சின்னமும் வெளிச்சமாக மாறின. ஒவ்வொரு கல் உருவமும் பழைய மொழியில் மெல்லிய குரலில் ஒலித்தது. நினைவுகள் உண்மைக்கு வழிகாட்டும். மறைந்த சதுரத்தின் பின்னால் உள்ள கதவுகள். அறையின் மையத்தில் இருந்து சதுரம் ஒரு மரத்தால் செய்யப்பட்ட கதவை உற்சாகமாக திறந்தது. கதவின் பின்னால் ஒரு நீண்ட இருண்ட வழி காத்திருந்தது. வழியில் வலது பக்கம் சுவர் முழுவதும் கண்ணகியின் மர்மங்களை காட்டும் திரை ஓவியங்கள் வைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு ஓவியமும் அவனது வாழ்க்கையின் நிகழ்வுகளை, அவளது பயணத்தை, மறைந்த நிகழ்வுகளை வெளிப்படுத்தியது. கண்ணகியின் கண்கள் ஒவ்வொரு ஓவியத்திலும் வெவ்வேறு உணர்ச்சிகளை வெளிப்படுத்தின. துயரம், மர்மம், தைரியம் மற்றும் வலிமை. கண்ணகியின் இறுதி காட்சி. அந்த வழியின் முடிவில் ஒரு பெரிய கல் சுவர் இருந்தது. அதில் செதுக்கப்பட்டிருந்தது கண்ணகியின் மிகப்பெரிய ஓவியம். ஆனால் இது மறைந்த உண்மையை வெளிக்கொண்டு வரக்கூடிய காட்சி. அந்த ஓவியத்தின் கண்ணகியின் கைகளில் ஒரு சின்னம் இருந்தது. ஒரு பறவை அதன் சிறகுகளை விரித்து ஒளிரும் படம். அது ஒரு முத்திரையை போன்று தோற்றம் கொடுத்தது. கண்ணகியின் வாயில் ஒரு குறியீடு இருந்தது. அழியாத சின்னம் உன்னை உயிரோடு விடும். ஆனந்த் அந்த சின்னத்தை கண்ணகியின் கைகளில் இருந்து பிடிக்க முயன்றபோது அறையின் சுவற்றில் ஒரு ஒளி திடீரென மாறியது. ஒளியின் மூலையில் மறைந்த கதவுகள் திறக்கப்பட்டன. அந்த கதவுகள் மறைந்த புதரின் இறுதி கதைகளை சொல்வதற்காக காத்திருந்தது. புதிர் பற்றிய மறுபரிசீலனை. ஆனந்தின் மனதில் வினாக்கள் இருந்தன. கண்ணகியின் சின்னம் என்னை கொண்டு செல்லும் வழி எது? என்னை இங்கே வரவழைத்தது யார்? இந்த மர்மத்தின் பின்னால் மறைந்திருக்கும் உண்மை என்ன? அவன் அறையில் மறைந்த கதவுகளுக்குள் சென்றபோது எதிரில் காத்திருந்தது மூதாட்டி. முன்பு சொன்ன மர்மங்களின் இறுதி மறுபரிசீலனை. தொடரும் பயணம். மூதாட்டி சொன்ன வழிகாட்டில் கண்ணகியின் மறைந்த சின்னங்கள் மற்றும் புதிய கதவுகள். இவற்றுடன் ஆனந்தின் பயணம் முடிவிற்கு செல்லவில்லை. அடுத்த பகுதி ஒரு புதிய உண்மையை வெளிப்படுத்துவதற்கான ஆரம்பமாக இருந்தது. அடுத்த அத்தியாயத்தில் ஆனந்த் தனது பயணத்தின் சந்திக்கும் இறுதி சோதனைகளையும் மறைந்த காட்சிகளையும் கண்டறிவிப்பானா? இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தெரிவிங்கள். லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து எனக்கு தேவைப்படுகிறது. அதனால் கமெண்டில் கூறவும்.